Hello friends, welcome to Sneha's cooking channel. இன்னைக்கு நாம ஒரு டிஃபரண்டான டிஷ் தான் செய்ய போறோம். பிரிட்டன் டிஷ். நம்ம என்ன செய்ய போறோம்னா fish and chips செய்ய போறோம். நார்மலா எல்லாருக்கும் குட்டி பசங்களுக்கு கூட அது பிடிக்கும். அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. fish and chips செய்யிறதுக்கு நம்ம potatoes கட் பண்ணிக்கலாம். Potatoes நம்ம boiling waterல போட்டுக்கலாம் and boiling waterல நான் 1 ஸ்பூன் salt போடுறேன் table salt 1 ஸ்பூன் vinegar ஊத்துறேன் vinegar எதுக்காக போடுறேன்னா நல்ல crispiness கொடுக்கும் potato அப்புறம் break ஆகாது potato நம்ம செய்யற potatoes ஒடியாம இருக்கிறதுக்காக தான் நம்ம இது போடுறோம் potato 6 to 7 minutes boil out Okay, நம்ம potato இப்போ 7 minutes boil ஆயிடுச்சு இந்த தண்ணி நம்ம immediately drain பண்ணிடலாம் drain பண்ணிட்டு அது ஒரு ட்ரேல ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம் நம்ம boil பண்ண தண்ணி எல்லாம் drain ஆயிடுச்சு potatoesல இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஒரு ட்ரேல கொட்டி ஸ்ப்ரெட் பண்ணி ஆற வச்சுக்கலாம் நம்ம fish and chips செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி fish fillets எடுத்துனக்கறோம் பாருங்க இப்படி இருக்குனா fishes இத எடுத்து என்ன பண்றோம் மேரினேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மேரினேஷன் பண்ணனும் ஒன்னு லைட்டா salt pepper powder marination அப்படியே இருக்கட்டும் ஓகே நம்ம இப்போ fish and chips செய்யிறதுக்கு ஃபிஷ்க்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் நான் மைதா 1 கப் எடுத்துன்னு இருக்கேன் rice flour அரிசி மாவு 2 spoons இது ஃபுல்லா 2 spoon corn flour 1 spoon corn flour optional தான் 1 cup மைதா 2 spoon rice flour 1 spoon corn flour எடுத்துனேன் இது பேட்டர் mix பண்றதுக்கு தான் pepper powder baking soda half spoon நான் paprika add பண்றேன் paprika optional தான் நான் half spoon paprika add பண்றேன் இந்த ஸ்பூன்ல 1 spoon salt pepper salt paprika வந்து option தான் இப்போ இந்த பேட்டர் நம்ம mix பண்றதுக்கு நான் சோடா ஊத்துறேன் இந்த சோடால கேஸ் இருக்குறதுனால நமக்கு நல்ல crispiness கொடுக்கும் एक्चुअली பிரிட்டன்லலாம் பியர் ஊத்தி செய்வாங்க நம்ம சோடா ஊத்தி செய்யலாம் கேஸ் இருக்கணும் அதுக்காக இது ஊத்தி செய்றோம் இந்த பேட்டர் நம்ம mix பண்ணிட்டு நல்லா இந்த சோடா ஊத்தி mix பண்ணிக்கலாம் பாருங்க கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும் ஓகே இதுக்கு நான் fish இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் fillets ஷேப்ல நான் இது ஃபிஷ்ஷே வாங்கி தான் ஃபில்லட் ஷேப்பில் கட் பண்ணேன் ரெடிமேட் ஃப்ரோசன் ஃபில்லட்ஸ் கூட கிடைக்குது அது கூட நம்ம செஞ்சுக்கலாம்
ஆனால் இவ்வளோ லாங்காக போட்டால் தான் அது நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு ட்ரை பவுடர் ரெடி பண்ணி நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்குவோம். அதுக்கு நம்ம மறுபடியும் மைதா எடுத்துருக்கிறேன். நான் ஒரு 1/2 கப் மைதா எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இதுக்கு மறுபடியும் நம்ம பெப்பர் போடணும். பெப்பர் சால்ட் தான் மெயின் இன்க்ரீடியண்ட் இதுக்கு. பெப்பர் சால்ட். இப்போ நம்ம பாயில் பண்ண பொட்டேட்டோ நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து ஃப்ரை பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ் ஃபில்லட்ஸ் எல்லாம் இந்த மாவில் நம்ம போட்டு இப்படி டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவில் நம்ம இதெல்லாம் இப்படி போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாவில் நம்ம இந்த ஃபிஷ்ஷு நல்லா இப்படி போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா டஸ்ட் இப்படி தட்டிட்டு இப்படி எல்லாத்தையும் இப்படி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாவில் நம்ம இப்போ எல்லாத்தையும் இப்படி டஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நம்ம ஃபில்லட்ஸ் எல்லாம் எப்படி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஒரு பேட்டரில் போட்டு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ இந்த ஃபில்லட்ஸை நம்ம இந்த வெட் பேட்டரில் போடலாம். வாங்க, இப்போ ஆயிலில் போடலாம். ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி சூடாகிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு போட்டு 5 minutes ஆகணும். 5 minutesல ஃபிஷ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் பீஸ் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி ஓகே, நம்மளுக்கு எக்ஸாக்டாக இப்போ 5 minutes ஆயிடுச்சு. நம்ம ஃபிஷ் எடுத்துக்கலாம். நம்ம பாயில் பண்ண பொட்டேட்டோ ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ இது ஃப்ரை பண்ணிடலாம். கிரவுண்ட்நட் ஆயில்ன்றதுனால இப்படி ஆகுது, நுரை வருது. நம்ம பொட்டேட்டோஸ் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துன்னு இருக்கிறோம்.
இப்போ இது கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். ஆன பிறகு மறுபடியும் இன்னொரு முறை ஆயிலில் ஒரு செகண்ட் போட்டு நம்ம எடுத்துடலாம். ஓகே, நம்ம இந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். டாட்டா சாஸ். அந்த சாஸ் பிரிட்டனில் வந்து அவங்களுக்கு இன்க்ரீடியன்ஸு வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம சப்ஸ்டியூட்டை நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்மால் கியூக்கம்பர் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சிங்கிள் ஆனியன், ஒரே ஒரு க்ரீன் சில்லி. நம்ம வினிகர் ஊற்றிக்கலாம். வினிகர் ஊற்றிட்டு 1 minute நம்ம மைக்ரோவேவில் வச்சு எடுக்கலாம். 1 minute. ஒன் மினிட் நம்ம அவனில் வச்சு எடுத்துட்டோம். இந்த வினிகர் போடக்கூடாது. இந்த வினிகர் போடக்கூடாது. நம்ம வேறு இந்த ஆனியன் குக்கம்பர் மட்டும் தான் இதில் போடணும் மயோனைஸில். இப்போ செகண்ட் ரவுண்ட் இந்த பொட்டேட்டோ போட்டு எடுத்துக்கலாம் ஆயிலில். ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில் சூடாகிட்டு இருக்கு. நல்ல கிறிஸ்பினஸ் வரும். இந்த 2 times ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கிறிஸ்பினஸ் வரும். ஓகே, இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் டைம் ஆயில் நல்லா சூடானதும் நம்ம இது போட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த கலர் வரணும். இந்த கலர் வந்ததும் எடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் லைட் கலராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், செகண்ட் டைம் போட்டு தான் நமக்கு நல்ல ப்ரௌன், கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. ஓகே, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பொட்டேட்டோ. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷு பார்க்கலாம். ஃபிஷ்ஷும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. மேலே கிறிஸ்பியாக இருக்குது. ஃபிஷ்ஷு நல்லா குக்காக இருக்குது உள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ரெசிபி செய்துட்டோம். நீங்களும் அதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.